அதாவது நீ இப்படி பண்ணா எனக்கு பிடிக்காது. அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்குது தெரியுமா? ஓ, நான் நானா இருந்தா அம்மாவுக்கு என்ன பிடிக்காது போல. அவங்க பாசம் வேணும்னா நான் என்னோட உண்மையான குணத்தை மறைக்கணும். அங்கே ஆரம்பிக்குது நண்பா நம்ம வாழ்க்கையோட முதல் தோல்வி. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காக, சமூகத்துக்காக நம்மளோட உண்மையான முகத்தை தொலைச்சிட்டு வேற ஒரு முகமூடிய மாட்டிக்கிறோம். டாக்டர் கபோர் மேட்டு என்ன சொல்றாருன்னா, வெற்றிங்கிறது மற்றவங்களை ஈர்க்கிறது இல்ல, நீங்க தொலைச்ச உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிறது தான். அடுத்ததா ஒரு அதிர்ச்சியான உண்மையை பார்க்கலாம். த மித் ஆஃப் நார்மல். நம்ம சமூகத்துல யாரு ரொம்ப நல்லவங்களோ அவங்களுக்கு தான் சீக்கிரம் நோய் வருதான். கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல, ஆனா அதுதான் உண்மை. யாரு ஒருத்தங்க நோ அப்படின்னு சொல்ல தயங்குறாங்களோ, யாரு ஒருத்தங்க அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக தங்களோட கோபத்தை அடக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கேன்சர், ஆட்டோ இம்யூன் மாதிரியான வியாதிகள் வருதுன்னு கபோர் மேட் நிரூபிச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? நீங்க வெளியே வாயை திறந்து நோ சொல்லலன்னா உங்க உடம்பு உள்ள இருந்து நோ சொல்ல ஆரம்பிக்கும். அந்த எதிர்ப்பு தான் நோயா மாறுது. சோ அவருடைய அடுத்த ரூல் இதுதான். இஃப் யூ டோன்ட் சே நோ, யுவர் பாடி வில் சே நோ. வேண்டாத உறவுகள், பிடிக்காத வேலை, மரியாதை இல்லாத இடம், இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல, அது மெதுவான தற்கொலை. உங்க உடம்பு பேசுற மொழிய கேளுங்க. முதுகு வலிக்குதா, தலை வலிக்குதா? அது வெறும் வலி இல்ல, உங்க மனசு தாங்க முடியாத பாரத்தை உடம்பு சுமந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த விஷயம் ட்ராமா. நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, சின்ன வயசுல பெரிய விபத்து நடந்தாலோ இல்ல யாராவது அடிச்சாலோ தான் அது ட்ராமான்னு. ஆனா காபோர் மாட்டே சொல்றது வேற. ட்ராமா இஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ, பட் வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் யூ. உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது முக்கியம் இல்ல, அதனால உங்க மனசுக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சு. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தைய யாரும் அடிக்கவே இல்லை, ஆனா அந்த குழந்தைய யாரும் கவனிக்கவே இல்லைன்னு வச்சுப்போம். அந்த தனிமை ஒரு மிகப்பெரிய ட்ராமா. நான் யாருக்கும் தேவையில்லையோ அப்படின்னு அந்த பிஞ்சு மனசுல ஒரு விதை விழும் பாருங்க. அதுதான் எதிர்காலத்துல மன அழுத்தமா டிப்ரெஷனா மாறுது. வெற்றி அடைஞ்ச பல பெரிய ஆளுங்க, கோடீஸ்வரங்க ஏன் போதைக்கு அடிமையாகிறாங்க? ஏன் நிம்மதி இல்லாம தவிக்கிறாங்க? ஏன்னா அவங்க தங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன வயது காயத்தை இன்னும் ஆத்தல. வெற்றிங்கிறது வெளியே வாங்குற அவார்டுல இல்ல, உள்ள இருக்கிற காயத்தை சரி பண்றதுல தான் இருக்கு. இப்போ பெற்றோர்களுக்கான ஒரு முக்கியமான பாடம். நாம நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம்? நல்லா படி, அப்பதான் வெற்றி பெற முடியும். அவன் பாரு எப்படி இருக்கான், நீயும் அப்படி இரு. இப்படி கம்பேர் பண்ணி குழந்தைகளோட தனித்தன்மையை கொன்னுடுறோம். காபோர் மாட்டே சொல்றாரு, குழந்தைகளோட நடத்தை மேல கவனம் செலுத்தாதீங்க, அவங்க உணர்வு மேல கவனம் செலுத்துங்க. ஒரு குழந்தை அடம் பிடிக்குதுன்னா அதுக்கு அடி கொடுக்காதீங்க. ஏன் அடம் பிடிக்குது? அதுக்கு என்ன தேவை? அன்பா, கவனமா, இல்ல பாதுகாப்பா? ஒரு செடி சரியா வளரலைனா நாம செடியை திட்டமாட்டோம், மண்ணையும் தண்ணியையும் தான் மாத்துவோம். அதே மாதிரி தான் குழந்தைகளும். அவங்க வளர்ற சூழ்நிலையை சரியா அமைச்சு கொடுத்தா அவங்க தானா சிறப்பா வளருவாங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், அடிக்ஷன், போதை. குடிப்பழக்கம், சிகரெட், ஏன் அளவுக்கு அதிகமான மொபைல் பயன்பாடு கூட ஒரு போதைதான். சமூகம் இதை எப்படி பார்க்குது? இவன் கெட்டவன், இவன் பொறுப்பில்லாதவன். ஆனா டாக்டர் காபோர் மாட்டே என்ன கேட்கிறாரு தெரியுமா? டோன்ட் ஆஸ்க் வை த அடிக்ஷன், ஆஸ்க் வை த பெயின். ஏன் இவன் போதைக்கு அடிமையானான்னு கேட்காதீங்க. இவனுக்கு என்ன வலி இருக்கு, எதை மறக்க இவன் பயன்படுத்துறான்னு கேளுங்க. எல்லா போதைக்கு பின்னாலையும் தீர்க்கப்படாத ஒரு சோகம் இருக்கு, தனிமை இருக்கு. அந்த வலியை குறைக்கும் ஒரு தற்காலிக மருந்து தான் போதை. ஆனா அதுவே நிரந்தர நோயாகிடுது. சோ நீங்க வெற்றி அடையணும்னா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெறுமையை நிரப்பணும். பொருட்களால இல்ல, அன்பால. சரி, இப்போ பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு. இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி? அதுக்கு காபோர் மேட்டே சொல்ற வழி கம்பேஷனேட் இன்குவைரி, கருணையுடன் கூடிய விசாரணை. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, ஆனா குற்றம் சாட்டாம கேளுங்க.
நான் ஏன் இப்படி பண்ணேன், நான்லாம் வேஸ்ட், இப்படி கேட்காதீங்க. ஓ, எனக்கு கோபம் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த உணர்வு எனக்கு என்ன சொல்ல வருது? இப்படி ஒரு நண்பன் கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. அடுத்த வழி அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ இருக்கிற நிலைமைய அப்படியே ஏத்துக்கோங்க. ஆமா, எனக்கு பயமா இருக்கு. ஆமா, நான் கஷ்டத்துல இருக்கேன். எப்போ நீங்க உண்மையை ஒத்துக்கிறீங்களோ அப்போதான் மாற்றம் தொடங்கும். கடைசியா கனெக்ஷன், இணைப்பு. மனுஷன் தனி தீவு கிடையாது நண்பா. நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. உங்க கஷ்டத்தை நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. வேற யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு தோள் கொடுங்க. அந்த உறவு முறை, ரிலேஷன்ஷிப் தான் உண்மையான மருந்து. கடைசியா டாக்டர் கேபர்மேட்டே சொல்ற ஒரு பொன்னான வார்த்தையோட முடிக்கிறேன். இட் இஸ் நெவர் டூ லேட் டு பிகம் ஹூ யூ மைட் ஹாவ் பீன். நீங்க யாரா மாறணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி மாறதுக்கு காலதாமதம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. உங்க வயசு என்னவா வேணாலும் இருக்கலாம், உங்க கடந்த காலம் எவ்வளவு மோசமா வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் உங்க கையில இருக்கு. அந்த முகமூடிய கழட்டி வீசுங்க. நோ சொல்ல பழகுங்க. உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்க வேண்டியது மத்தவங்களை இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதுல டாக்டர் கேபர்மேட்ட சொன்ன எந்த விஷயம் உங்களை ரொம்பவே யோசிக்க வச்சது? ஆத்தென்டிசிட்டியா இல்ல ட்ராமாவா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் மத்தவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாம். இதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் நண்பா. அது வரைக்கும் நீங்களா இருங்க. விடை பெறுவது உங்கள் சிவத்தண்டவம். நன்றி.